ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய தேவ செய்தியினுடைய தலைப்பு திருவிருந்தின் முக்கியத்துவம். இன்றைக்கு பல நேரங்களில் திருவிருந்தை குறித்ததான காரியங்களை நாம் அறிந்து கொள்ளுகிறது இல்லை. ஏன் தேவன் வேதத்தில் திருவிருந்தை குறித்து எழுதப்பட்டது? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுவோமே, ஆனா அந்த திருவிருந்தில் பங்கு பெற்றுத்தான் ஆக வேண்டும். அதை உதாசீனப்படுத்திவிட்டாலோ அல்லது அந்த திருவிருந்தில் பங்கு பெறாமல் போய்விட்டாலோ நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் போக முடியாது என்பதைத்தான் வேதம் நமக்கு திட்டவட்டமாய் சொல்லுகிறது. இன்றைக்கு அதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். திருவிருந்து என்று சொல்லப்படுகிறது புதிய ஏற்பாட்டு காலத்தில் தான் அது சொல்லப்பட்டு வந்தது. ஆனா அதை குறித்து திருவிருந்து என்று சொல்லி வேதத்தில் எங்கும் எழுதப்படவில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய பஸ்கா புதிய ஏற்பாட்டு காலத்திலும் அது பஸ்காவாக மாற்றப்பட்டு வந்தது. அந்த பஸ்காவை தான் இயேசு கிறிஸ்து திருவிருந்து என்று சொல்லி அதை மாற்றினார். அது எப்படி எல்லாம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய பஸ்கா புதிய ஏற்பாட்டு காலத்தின் பஸ்காவாகிய திருவிருந்தாக அது மாற்றப்பட்டு வந்தது. அப்படின்னா அந்த திருவிருந்தினுடைய முக்கியத்துவமும் அதில் மறைந்திருக்கிறதான ரகசியங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 23 25 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலேயே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. இந்த காரியத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதுகிறார். அவர் சொல்லும் பொழுது எப்படி சொல்றாரு? வேதம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அப்ப தேவனாகிய கர்த்தர் அந்த திருவிருந்தின் காரியங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தெய்வம் ஒரு விளக்கத்தையும் அந்த திருவிருந்தில் மறைந்திருக்கிறதான ரகசியத்தையும் அல்லது அந்த திருவிருந்தில் மறைந்திருக்கிறதான ஒரு எச்சரிப்பையும் அவர் இதன் மூலமாக சொல்லி கொடுக்கிறார். நல்லா தெரிந்துக்கங்க, நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகி இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து, அன்று ராத்திரி என்று சொல்லப்படுகிறது அந்த பஸ்காவினுடைய நாட்களை குறிக்கப்படுகிறது. அதெல்லாம் உங்களுக்கு நான் அடுத்த வாரம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லி தருவேன். பஸ்கானா என்ன? பழைய ஏற்பாட்டு காலத்தின் பஸ்காவிற்கும் புதிய ஏற்பாட்டு காலத்தின் பஸ்காவிற்கும் உள்ள நெருக்கமும் ஒற்றுமையும், பழைய ஏற்பாட்டு காலத்தின் பஸ்கா முடிக்கப்பட்டு புதிய ஏற்பாட்டின் காலத்தின் பஸ்காவாகிய திருவிருந்து எப்படியெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு கொண்டு வந்தது என்பதை எல்லாம் நாம் அறிந்து கொள்ளணும். அதற்கு முன்பதாக இந்த திருவிருந்துக்குள் மறைந்திருக்கிறதான தேவ ரகசியங்களும் எச்சரிப்புகளும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ரகசியத்தை அவர் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாராம். வேதம் சொல்லுகிறது,
அவர் அப்பத்தை எடுத்து, வேதம் சொல்லுது, அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு. ஏன் அப்பத்தை பிட்டார்? அவருடைய சரீரம் பிற்கப்படுகிறதற்கு முன் மாதிரியாக அந்த அப்பத்தை அவர் பிட்டிட்டார். அந்த அப்பத்தை பிட்டு, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்னை நினைவு கூறும்படி என்று சொன்னாரே, எதை நினைவு கூறும்படி? அவர் நமக்காகப்பட்ட பாடு, அவர் நமக்காகப்பட்ட அவமானம், அவர் நமக்காக சிந்தின ரத்தம், அவர் நமக்காக பிக்கப்பட்ட அவருடைய சரீரம், நம்முடைய அக்கிரமங்களில் நம்முடைய பாவங்களில் தம்மேல் சுமந்து கொண்டு நமக்காக ஒருவர் பலியாக சிலுவையில் தொங்கினாரே, அந்த அப்பத்தையும் அந்த ரசத்தையும் உன் கையிலே வாங்கும் பொழுது அதை நினைவு கூறு, அதை நினைவு கூறு. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலகிய புதிய உடன்படிக்கை. அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தின் உடன்படிக்கை வேற, புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய உடன்படிக்கை வேற. பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய பஸ்காவாகிய உடன்படிக்கையை முடித்து புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய பஸ்காவாகிய திருவிருந்தின் அனுபவத்திற்குள் நம்மை கொண்டு போகிற ரத்தம் சிந்தப்பட்டது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, அவரால் பிக்கப்பட்ட அந்த சரீரமோ, அவர் சிந்தப்பட்ட அந்த ரத்தமோ நாம் நினைவு கூற வேண்டும், நினைவு கூற வேண்டும் என்று சொல்லுகிறாரே. அப்படின்னா நாம் ஒவ்வொரு நாளும் அதை நினைவு கூறிக்கொண்டே இருக்கணும். வாசிங்க 25வது வசனம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, இது புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படின்னா என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய அனுபவம் வேற, புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த அப்பம் பிக்குதலும் இந்த ரசத்தையும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் பங்கு பெற்றார்கள். அதற்கு பின்பு வாரங்கள் தோறும் பங்கு பெற்றார்கள். அதற்கு பின்பு இது மாதத்துக்குரியதாக வைத்து ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது 2வது ஞாயிற்றுக்கிழமையோ இந்த திருவிருந்தின் ஆராதனைக்குள் பங்கு பெற்றுக் கொள்ள வேண்டும். இதை அடிக்கடிக்கு போஜனம் பண்ணக்கூடாது. அது மாதத்தில் ஒருக்கா இந்த போஜனத்துக்குள் வரணும். அது வரும் பொழுது அந்த ரத்தத்தையும் அந்த மாமிசத்தையும் உன் கையில வாங்கும் பொழுது அவரை நினைவு கூறுகிற நாளாக, அவர் நமக்காக சிந்தின ரத்தத்தின் நாளாக, அவர் நமக்காக பாடுபட்டின் நாளாக, அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனையே தந்தார் என்கிற நாளாக அதை நினைவு கூர்ந்து அதை நாம் போஜனத்திற்குள் கொண்டு வர வேண்டும். 26வது வசனம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இந்த அப்பத்தை இந்த மாமிசத்தை சும்மா உங்க கையில கொடுக்கல. அதை நீங்கள் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் அவருடைய மரணத்தை நீங்கள் தெரிவிக்கிறீங்க. அவர் வருமளவும் அப்படின்னா ஒண்ணு அவர் வருகை வரைக்கும் இந்த ரத்தமும் இந்த மாமிசத்தை நீ பானம் பண்ணி தான் ஆகணும். இல்லாவிட்டா உன்னுடைய மரணங்கால் வரைக்கும் இதுல நீ பங்கு பெற்றுதான் ஆக வேண்டும். அதை உதாசீனப்படுத்திட்டோ அல்லது அதை ஏதோ காரியத்திற்கு எடுக்க கூடாது என்று சொல்லிட்டோ நீ இருப்பாயானா அவர் மரணத்தையோ அல்லது அவர் உனக்காக சிந்தினதான ரத்தத்தையோ நீ அவமானப்படுத்துகிறாய். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள்.
28வது வசனத்தில் இருந்து வாசிப்போம். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து, இந்த அப்பத்தில் புசித்து, இந்த அப்பத்தில் புசித்து, இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அப்படின்னா எடுத்த எடுப்புல பானம் பண்ண கூடாது, எல்லா நேரத்திலும் பானம் பண்ணவும் கூடாது, எந்த சமயத்திலும் பானம் பண்ண கூடாது. உன் விருப்பத்தின்படியோ உன் இஷ்டத்தின்படியோ நீ எறும்புகிற காரியத்தின்படியோ இதை பானம் பண்ண கூடாது. திருவிருந்தில் பங்கு பெறுகிறதற்கு முன்பதாக வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து, அப்படின்னா அதை பானம் பண்ணுகிறதற்கு முன்பதாக உன்னை நீ சோதிக்க வேண்டும், உன்னை ஆராய்ந்து பார்க்கணும், உன்னை பரிசுத்தப்படுத்தணும். சோதித்து அறிந்து என்று சொல்லப்படுகிறது சுத்திகரிப்பை குறிக்கிறது. அப்படின்னா திருவிருந்திற்குள் பங்கு பெறுகிற வருகிற நாம் அதற்கு முன்பாகவே உன்னைத்தானே நீ சோதித்து அறிந்து, உன் வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நீ நினைவு கூர்ந்து, அது ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்ததா அல்லது ஆண்டவருக்கு பிரியமில்லாத இருந்ததா என்று நீ அதை சோதித்தறிந்து உன்னை சுத்திகரித்து தான் நீ உள்ள வரணும். ஏனோ தானோன்னு பங்கு பெறக்கூடாது. வாசிங்க தொடர்ந்து. எண்ணத்தினாவெனில் அபாத்திரமாய், அபாத்திரமாய் அப்படின்னா அபாத்திரமாய் பாவத்தோட உள்ள அது பங்கு பெறக்கூடாது, அக்கிரமத்தோட அதை பங்கு பெறக்கூடாது. உன் விருப்பத்தின்படி செயல்பட்டு விட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்துவிட்டு அதுல பங்கு பெறக்கூடாது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால், கர்த்தருடைய சரீரம் என்னது என்று நிதானித்து அறியாததினால், அதை குறித்து அவனுக்கு கவலை இல்லை, அவசியம் இல்லை. அது என்ன, எப்படி கொடுக்கப்படுகிறது, அந்த சரீரத்தினுடைய வேல்யூ என்னன்னு தெரியாதபடினால தான் அதை நிதானித்து அறியாததினால். வாசிப்போம். தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி, தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். அப்படின்னா அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணிட்டனா நேரா நரகம்தான், பரலோகம் அல்ல. நியாய தீர்ப்பு என்பது வேற, ஆக்கினை தீர்ப்பு என்பது வேற. நியாய தீர்ப்புல நீ கொண்டு போய் நிக்கப்பட்டுட்ட அப்படின்னா உனக்கு ஜட்ஜ்மெண்ட் அங்க நடக்கும், நீ செய்த நன்மையும் தீமையும் அங்க கணக்கிட்டு கொள்ளப்படும். ஆனா ஆக்கினை தீர்ப்பு என்று சொல்லிட்டார் என்று சொன்னா அது டைரக்டா நரகத்துக்குள்ள உன்னை கொண்டு போய் தள்ளிவிடும். அப்படின்னா நீ எடுக்கிற இந்த ரத்தம், இந்த மாமிசம் உன்னை பரலோகத்திற்கும் கொண்டு போகும். அதை அபாத்திரமா எடுத்த அப்படின்னா அது உன்னை நரகத்துக்கும் கொண்டு போயிடும். அல்லேலூயா. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அப்படின்னா இந்த திருவிருந்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாசிங்க 30வது வசனம். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும், உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்களா. அப்படின்னா அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணிவிட்டா அது உன் சரீரத்தை பலகீனப்படுத்திடும், உன் சரீரத்தில் வியாதியை கொண்டு வரும், அல்லது நீ மரணத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ள தள்ளும். அதை நீ பரிசுத்தத்தோடு கூட போஜனம் பண்ணின அப்படின்னு சொன்னா உன் சரீரத்தில் எப்பேற்பட்ட வியாதியோ பலகீனமா இருந்தாலும் அந்த அப்பமோ அந்த ரசத்தையும் நீ பானம் பண்ணும் பொழுது அது உன்னை சுகப்படுத்தி விடும். அல்லேலூயா. அது உனக்கு தீர்க்காயுசை கொண்டு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பரிசுத்தத்தோடு கூட அதுல பங்கு பெற்ற அப்படின்னு சொன்னா உனக்கு மரணமே அதிகமா வராது. அதாவது மரணத்தின் பாதையில நீ போனா கூட உன்னை தூக்கி உட்கார வைத்திருவார் தேவன். அல்லேலூயா. நீ ஆக்சிடென்ட்ல சாகவே மாட்ட,
வியாதியை கொண்டு நீ சாகவே மாட்ட. உன் ஆயுசு நாட்கள் முடிகிற வரைக்கும் நீ உயிரோடு தான் தெய்வம் உன்னை வச்சிருப்பாரு தவிர அது முன்பதாக உனக்கு எப்பேற்பட்ட மரண கண்ணிகள் கட்டுகள் வந்தாலும் உன்னை மறைக்கவே முடியாது. அல்லேலூயா. அதுதான் திருவிருந்தில் மறைந்திருக்கிற ரகசியம். அது பலகீனமும் படுத்தும். அதை அபாத்திரமாய் எடுக்கும் பொழுது, அதை நீ பரிசுத்தமாய் எடுக்கும் பொழுது அது உன்னை பலத்துக்குள்ள கொண்டு வரும், உன்னை தீர்க்க ஆயுசாக வைத்திருக்கும். நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா திருவிருந்தில் மறைந்திருக்கிற அந்த ரகசியம் என்ன? அந்த திருவிருந்திற்குள் உனக்கு தேவனுடைய கிருபையும் தேவனுடைய ஆசீர்வாதமும் அதில் மறைந்திருக்கும். வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தில இருந்து 31 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, நீ கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவா அப்படின்னு சொன்னா அவ வாழ்க்கையில எந்த ஒரு குறைவும் இருக்காதுன்னு அர்த்தம். அவளை நிறைவின் பாத்திரமாக அதை மாற்றுகிறது என்று அர்த்தம். இந்த நிறைவின் பாத்திரமாக, இந்த ஆசீர்வாதத்திற்குள்ளாக இவளை எப்படி தெய்வம் கொண்டு போகிறாரு? 30வது வசனத்திலிருந்து வாசிங்க. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்படின்னா அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம், அந்த கிருபை, அந்த வாழ்த்துதல் எப்படி அவளுக்கு வருகிறது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான். அப்ப இயேசு கிறிஸ்து உனக்குள் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நீ கிருபையை பெற்றிருக்கிறன்னு அர்த்தம். அந்த இயேசு கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா நீ ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கன்னு அர்த்தம். அந்த இயேசு கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா நீ தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதினதான சுவிசேஷம் 1வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்த வார்த்தை மாம்சமாகி, எந்த வார்த்தை? மரியாளே, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லப்பட்டதே அந்த வார்த்தை. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அப்படின்னா அவர் என்றைக்கு நீ இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் நீ பானம் பண்ணுகிறாயோ அது மாமிசமாகி அது உனக்குள்ள போகும் பொழுது நீ கிருபைக்குள்ள வருகிறாய். அல்லேலூயா. அந்த கிருபைக்குள்ள நீ வந்துட்ட அப்படின்னா உனக்கு பலகீனமே வராது. அந்த கிருபைக்குள்ள வந்துட்டனா உனக்கு வியாதி வராது. அந்த கிருபைக்குள்ள வந்துட்டு அப்படின்னா உனக்கு துர்மரணம் என்பதே வராது. நீ வியாதிப்பட்டு சாகவே மாட்ட. அதுதான் அந்த கிருபையின் மறைந்திருக்கிற ரகசியம். அப்படின்னா இது எல்லாம் எதில மறைந்திருக்கிறதா? அவருடைய மாமிசத்தில். அப்படின்னா அந்த மாமிசத்தை நீ பானம் பண்ணும் பொழுது கிருபையோ உனக்குள்ள போகிறது. அந்த மாமிசத்தை நீ பானம் பண்ணும் பொழுது நீ தேவனுடைய பலத்தினால நிரப்பப்படுகிற. அந்த மாமிசத்தை நீ பானம் பண்ணும் பொழுது கிறிஸ்து உனக்குள் இருக்கிறவராக உனக்குள் வாசம் பண்ணுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்குள்ள உன்னை கொண்டு போகிறது. அதற்குத்தான் திருவிருந்து. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு காரியத்தை தெரிஞ்சுக்கணும்.
16, 17 வசனங்களை வாசிப்போம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கிருபையின் மேல் கிருபையை பெற்றோம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அப்படின்னா அவருடைய ரத்தத்தை அவருடைய மாமிசத்தை நீ பானம் பண்ணும் பொழுது நீ கிருபைக்குள்ள வருகிறாய், நீ சத்தியத்துக்குள்ள வருகிறாய். அப்படின்னா அந்த மாமிசத்தை நீ உதாசீனப்படுத்திட்டாலோ அல்லது அவருடைய ரத்தத்தை நீ உதாசீனப்படுத்திட்டாலோ நீ சத்தியத்தை உதாசீனப்படுத்துகிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த திருவிருந்துல பல ரகசியம் உண்டு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் நினைவு கூறுங்கள். அதை நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனமான பண்ணுகிறார். இந்த ரத்தத்தை குறித்தும் இந்த மாமிசத்தை குறித்தும் நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும், ஒரு தெளிவு இருக்கணும். எபேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம். எபேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படின்னா இந்த ஆசீர்வாதம் எங்க இருக்கு தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா தேவனாகிய கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற நாம் ஆசீர்வாதமாய் இருக்கவும் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளக்கூடிய ஆசீர்வாதமும் இணைக்கப்பட்டு வருகிறது. எப்படி? அவருடைய சரீரத்தின் மூலமாக. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இங்க அவர் என்ன சொல்றாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள். அப்படின்னா ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் என்பதின் அடையாளமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் என்பதன் அடையாளம். அப்போ ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னா உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படின்னா என்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டியோ அன்னைக்கே இந்த ஆசீர்வாதம் சரசின் மீது வந்து இறங்கி விட்டது. அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று எழுதப்படல, ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்படல, ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா நீ ஞானஸ்தானம் எடுத்து கரையேறும் பொழுதே இந்த ஆசீர்வாதம் மேல வந்து நிக்குதுன்னு அர்த்தம். உன் சரசின் மேல வந்து நின்னுடுச்சு. அப்ப இந்த ஆசீர்வாதத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னா நீ திருவிருந்தோடு கூட நீ ஐக்கியம் வச்சிருக்க வேண்டும். எப்படி? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அது ரத்தத்தினுடைய ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அது சரீரத்தினுடைய ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அப்படின்னா இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னா அவருடைய ரத்தத்தோடு அவருடைய அப்பத்தோடு கூட உனக்கு ஒரு ஐக்கியம் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதை உதாசீனப்படுத்திட்டா உனக்கு ஆசீர்வாதமே இருக்காதுன்னு சொல்றார். அதை உதாசீனப்படுத்திட்டா இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வாழ்க்கையில வந்திருக்காதுன்னு சொல்றார். அப்படின்னா இன்னைக்கு ஏன் நாம ஆசீர்வதிக்கப்படல?
தேவனாகி கர்த்தர் விரும்புகிற அந்த ஆசீர்வாதத்திற்குள் நம்மளால் ஏன் முழுமையாக பங்கு பெற முடியல, நம்மளால் ஏன் அதை அனுபவிக்க முடியல? காரணம் என்ன? அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளாத படிக்கு நாம் அவருடைய அப்பத்தையும் அவருடைய ரசத்தையுமே நாம் உதாசீனப்படுத்துகிறோம். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? திருவிருந்து நாட்களில ஊரை சுத்திக்கிட்டு இருக்க கூடாது. திருவிருந்தின் நாட்களில தேவனுடைய ஆலயத்தை தவிர வேறு எங்குமே போக கூடாது. திருவிருந்தின் நாட்களில அந்த திருவிருந்தில பங்கு பெறாம வீட்டில் உட்கார்ந்து இருக்க கூடாது. திருவிருந்தின் நாட்களில கல்யாணமோ அல்லது கருமாரியோ ஏதோ ஃபங்க்ஷனுக்கோ போய்கொண்டிருக்க கூடாது. அதை உதாசீனப்படுத்திட்டா நீ தேவனோடு கூட வைத்திருக்கிற ஐக்கியம் முறிக்கப்படுகிறது. தேவன் உன் மீது வைத்த ஆசீர்வாதம் நிறுத்தப்படுகிறது. பரலோக ராஜ்யத்திற்குள் நீ போகக்கூடிய அந்த வழி அடைக்கப்படுகிறது. அல்லேலூயா. நாம் அதை தெரிந்து கொள்ளணும். வாசிங்க 17வது வசனத்தை வாசிங்க. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால். அந்த ஒரே அப்பம்தான். அப்படின்னா திருவிருந்தின் அப்பம் எப்படி இருக்கணும்? ஒரே அப்பமா இருக்கணும். அது ஒரே அப்பமா இருக்கணும். அதுல இருந்துதான் பிட்டு தான் கொடுக்கணும். அப்படின்னா தனித்தனி அப்பங்களா வைத்து நம்ம அதை பங்கு பெறக்கூடாது. அது ஒரே அப்பமாக நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியினால் அநேகரான நாம் ஒரே அப்பமும், அநேகராய் இருக்கிற நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அப்பத்தையும் அந்த அப்பத்தையும் அந்த ரசத்தையும் பானம் பண்ணும் பொழுது நாம் எல்லாருமே ஒரே சரீரமாய் மாறுகிறோம். நம்முடைய சரீரம் கிறிஸ்துவின் சரீரத்தோடு கூட இணைக்கப்படுகிறது. அல்லேலூயா. நாம் அதை தெரிந்து கொள்ளணும். அப்படின்னா எதற்கு இந்த திருவிருந்து? நம்மை கிறிஸ்துவின் சரீரத்தோடு கூட இணைக்க வைக்கக்கூடிய ஒரு திருவிருந்து. வாசிங்க மறுபடியும் அந்த 16-17 வசனங்களை மறுபடியும் வாசிங்க. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம், ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அப்படின்னா அந்த ரத்தத்தை நீ பானம் பண்ணும்போது நீ அவரோடு கூட ஐக்கியம் வைக்கிறாய். அவரோடு கூட உனக்கு ஒரு உறவு ஏற்படுகிறது. வாசிங்க. நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அப்படின்னா உன்னையும் தேவனையும் இணைக்கிறதற்கு தான் இந்த அப்பமும் இந்த ரசமும். உன்னையும் கர்த்தரும் ஒரு ஐக்கியத்திற்குள்ள கொண்டு வருகிறதற்கு தான் இந்த அப்பமோ இந்த ரசமோ. அப்படின்னா அதை உதாசீனப்படுத்திட்டேன்னா தேவனுடைய உறவு உன்னை விட்டு பிரிக்கப்படும். அல்லேலூயா. வாசிங்க 17வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும், அநேகராய் இருக்கிற நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். எப்படி? நாம் எல்லாரும் எப்படி கிறிஸ்துவினுடைய சரீரமாக ஒரே சரீரமாக எப்படி நம்ம மாற்றப்படுகிறோம் சொல்லுகிறது. அநேகராய் இருக்கிற நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். அப்படின்னா கிறிஸ்துவின் அவயங்களோடு கூட நம்ம இணைக்கப்படுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கண்ணு நானா ஒரு கண்ணு நீ, ஒரு காது நானா ஒரு காது நீ. அவருடைய அவயங்களோடு கூட நாம் இணைக்கப்பட்டு வருகிறோம். அவருடைய அவயங்களாய் நாம் மாற்றப்படுகிறோம். அவருடைய சரீரத்தின் சரீரமாக இணைக்கப்படுகிறோம். எப்படி? இந்த திருவிருந்தின் மூலமாக. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12வது அதிகாரம், 1 கொரிந்தியரின் புஸ்தகம்
12வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதே இல்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவது இல்லை என்றும் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? 27வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவின் சரீரமாயும், நீங்களே கிறிஸ்துவினுடைய சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். அப்படின்னா நீ இந்த அப்பத்திலும் இந்த மாமிசத்தை நீ பானம் பண்ணும் பொழுது நீ கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைக்கப்படுகிறாய், அவருடைய அவயமாக மாற்றப்படுகிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா இயேசு வந்தா நீ எழுந்துதான் ஆகணும். அவர் வருகையில் நீ போய் தான் ஆகணும். ஒருவேளை அவர் வருகை நீ உயிரோடு இருக்கிறதுக்கு முன்னாடி அவர் வருகை வந்துச்சுன்னா நீ மறுரூபமாக்கப்படணும். ஒருவேளை அவர் வருகைக்கு முன்னாடி நம்ம மரிச்சிட்டோம் அப்படின்னா மரித்த நாம் உயிரோட எழுந்திருந்து தான் ஆகணும். அப்படி எழுந்திருக்காவிட்டா நீ நியாயத்தீர்ப்புல போய் நிக்கணும். நீ எழுந்துட்ட அப்படின்னா நேரா நீ அவரோடு கூட பரலோகத்துக்குள்ள போய்விட முடியும். அல்லேலூயா. அதற்குத்தான் இந்த அப்பமும் இந்த ரசமும், அதற்குத்தான் அவருடைய மாமிசத்தையும் ரத்தத்தையும் நமக்கு அவர் தந்தாரு. நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனிய அவயங்களுமாய் இருக்கிறீங்க. அப்படின்னா நாம் எல்லாருமே ஒரே குடும்பம் என்கிற உணர்வு வரணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்குள்ள ஓடுற ரத்தம் வேற, உங்களுக்குள்ள ஓடுற ரத்தம் வேற. எனக்கு பசிச்சா நான் தான் சாப்பிடணும். நான் சாப்பிட்டா உங்க பசி போகாது, நான் சாப்பிட்டா உங்க பசி போகாது. ஆனா கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம் என்று சொன்னா, நாம் எல்லாரும் ஒரே அவயங்களா இருக்கிறோம் என்று சொன்னா அந்த இடத்துல தாழ்வு மனப்பான்மை என்பதற்கு இடமே கிடையாது. எல்லாருமே ஒன்றுதான். அவங்க உயர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, அவங்க தாழ்ந்தவங்களா இருந்தாலும் சரி, அவங்க வேற ஜாதியா இருந்தாலும் சரி, இந்த ஜாதியா இருந்தாலும் சரி, எந்த ஜாதியா இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் ஒண்ணுதான். எல்லாருமே ஒண்ணுதான் கிறிஸ்துவுக்குள். அவர்கள் ஒரே சரீரம். நீ எப்ப அப்படி ரத்தத்தையும் அவருடைய மாமிசத்தையும் நீ பானம் பண்ணியோ நீ அப்பவே கிறிஸ்துவின் சரீரமாய் மாறிவிட்டாய். அந்த கிறிஸ்துவின் சரீரத்துக்குள் நாம் எல்லாரும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா நாம் எல்லாருமே ஒரே குடும்பம் ஒரு என்கிற ஒரு எண்ணம் வரணும். அல்லேலூயா. யாரையுமே தாழ்த்தியோ யாரையுமே உயர்த்தியோ பேச முடியாது. யாரையுமே கீழே பார்த்தோ யாரையுமே மேல தூக்கி வைத்து உட்கார வைத்து பேச முடியாது. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் ஒரு அவயங்களமா இருக்கிறோம். வாசிப்போமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 46வது 41 42 வசனங்களை வாசிக்க கேட்போமே. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். வாசிங்க. அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொல்லப்பட்டார்கள். அப்படின்னா முதல்ல பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறான். அந்த வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறாங்க, ஞானஸ்தானம் பெறுகிறாங்க. 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க. 3000 பேருக்குள்ள ஒரு ரட்சிப்பு உண்டாக்கப்படுகிறது. 42வது வசனம். யாரு அந்த 3000 பேரு? அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். அவர்கள் வாசிப்போம். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்படின்னா யார் ரட்சிக்கப்பட்டவர்கள்? இந்த 4 காரியத்திலுமே உறுதியாய் தரித்து நிற்கிறவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவங்க. அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிப்பார்களே தவிர இந்த 4ல 1ல உதாசீனப்படுத்தி விட்டாலும் பரலோகம் போக முடியாது. நீங்க ஞானஸ்தானமே எடுத்திருந்தாலும். அல்லேலூயா. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. வேதத்தினுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு விளக்கமா சொல்லி கொடுத்து கொண்டு வராரு. யார் ரட்சிக்கப்பட்டவன்?
ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் என்பதனுடைய அடையாளங்கள் என்ன? வேதம் சொல்லுகிறது, அவன் அப்போஸ்தலருடைய உபதேசம். அப்போஸ்தலருடைய உபதேசம்னா இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசம். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 20வது வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையோ அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அவர்களுக்கு உபதேசம் பண்ணு சொன்னாரே, அந்த உபதேசம் தான் அப்போஸ்தலருடைய உபதேசம். அந்த உபதேசம் தான் அப்போஸ்தலருடைய உபதேசம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட இந்த காரியத்தை, கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும், அந்யோன்யம் என்று சொல்லப்படுகிறது ஒரே குடும்பம் என்கிறதான ஒரு எண்ணம், ஒரே ஐக்கியம் என்கிற எண்ணம், ஒரே சரீரம் என்கிற எண்ணம், ஒருவருக்கொருவர் தாங்கி, ஒருவருக்கொருவர் ஆதரித்து, ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துகிறதற்கு பேரு தான் அந்யோன்யம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பம் பிக்குதல் என்று சொல்லப்படுகிறது திருவிருந்தை குறிக்கிறது. ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்து நிற்கிறார்கள். அப்படின்னா இன்னைக்கு ஜெபிச்சிட்டு 2 நாள் லீவ் விடுறது இல்ல. இன்னைக்கு உபதேசத்தை கேட்டுட்டு அடுத்த நாள் சபைக்கு வராம இருக்கிறது இல்ல. இன்னைக்கு பங்கு பெற்றுட்டு, இன்னைக்கு திருவிருந்தில் பங்கு பெற்றுட்டு அடுத்த மாசம் அந்த திருவிருந்துக்கு டிமிக்கி கொடுத்துட்டு போகிறது இல்ல. அதை உறுதியாய் பற்றி கொள்ளணும். ஒவ்வொரு மாசமும் திருவிருந்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் நமக்கு போதிக்கப்படுகிற இந்த தேவனுடைய ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த சபை கூடுதலின் முக்கியத்துவத்தில் பங்கு பெறுகிற சபையாரோடு கூட ஒரு ஐக்கியம் வைத்திருக்க வேண்டும். அப்படின்னா சபைக்குள்ள வந்துட்டியா மூஞ்ச தூக்கிட்டு போகவே கூடாது. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகணும், எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்தணும், எல்லாருக்கிட்டையும் பேச்சுவார்த்தை இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, சபையில வேறுபாடு இருக்கும். சத்தியத்தை குறித்த மாறுதல் அல்லது வேறுபாடுகள் இருக்கும். அந்த வேறுபாடுகள் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அங்க பெருமையோ பொறாமையோ இருக்கக்கூடாது. மற்றவர்களை மதிக்காத எண்ணங்கள் இருக்கக்கூடாது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, அந்யோன்யம் என்று வேதம் சொல்லுகிறது. 46வது வசனத்தை வாசிங்கம்மா. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 46வது வசனம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம், சீக்கிரம் படிங்க. 46வது வசனம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய். யாரு அந்த 3000 பேரு? யாரு? அப்போஸ்தலருடைய உபதேசத்துல நிலைச்சு தரித்து நிக்கிறவங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும். என்ன தினமோ? அப்படின்னா ஆங்கில வேதாகமத்துல டே பை டே அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் என்று அர்த்தம். அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. அந்த கபடமில்லாத இருதயம் உனக்கு வரணும். உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசக்கூடாது. உள்ள அவங்க கிட்ட இவங்க கிட்ட பேசவே கூடாது. இருந்தாலும் சபைக்கு வந்துட்டேன், மூஞ்ச பார்க்கணுமே அப்படி நடிக்கவே நடிக்காத. நீயும் போக மாட்ட, அவங்களும் போக மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, கபடமில்லாத இருதயம் உள்ள கிறிஸ்து வந்துட்டார் அப்படின்னு சொன்னா உள்ள கோபம் வராது. கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறார் என்று சொன்னா உனக்குள்ள வைராக்கியம் இருக்காது. கிறிஸ்து உனக்குள்ள வந்துட்டார் அப்படின்னு சொன்னா உனக்குள்ள பொறாமையோ அல்லது பெருமையோ வராது. கிறிஸ்து உனக்குள்ள வந்துட்டார் என்று சொன்னா நீ யாரையுமே தாழ்வையோ மேன்மையோ பார்க்கவே மாட்ட. எல்லாருமே சரிதான்.
எல்லாருமே சமந்தான், எல்லாருமே குடும்பம் தான். ஒரே குடும்பம் என்கிற உறவு வரணும். என் கையில தெய்வம் இந்த ஊழியத்தை கொடுக்கும் பொழுது, இந்த சபையை கர்த்தர் கொடுக்கும் பொழுது, எனக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்த முதல் வார்த்தையே, சபையை உன் குடும்பத்தை போல பாரு. வருகிறவங்க என்னென்ன காரியத்திலும் வருவாங்க. சிலர் உயர்த்திலும் வருவாங்க, சிலர் தாழ்த்திலும் வருவாங்க. யாரையுமே தூக்கி வச்சோ யாரையுமே இறக்கி வச்சோ பேசாத. எல்லாரும் ஒரே மாதிரி பார், எல்லாரும் ஒரே மாதிரி. இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. தெய்வம் அதை சொல்லி கொடுப்பார். கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பானம் பண்ணி. 47வது வசனம், தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அவர்கள் தயவு பெற்றிருந்தார்கள். அப்படின்னா நீ ஒரே சரீரமும் ஒரே மாமிசமா நீ இருக்கிற அப்படின்னா நீ ஜனங்களிடத்துல தயவு பெற்றிருப்ப. அப்படின்னா உனக்குள்ள எந்த ஒரு பொறாமையோ வேற்றுமையோ வரவே வராது. எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நீ பார்ப்ப, எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்ப. அதான் இங்க வேதம் சொல்லுகிறது. அவர்கள் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சபையிலே சேர்த்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நமக்குள் ஒரே குடும்பம் என்கிற எண்ணம் இருக்கணும். அதற்கு பேரு தான் ரட்சிப்பு. அப்படின்னா எதற்கு இந்த திருவிருந்து, எதற்கு இந்த அப்பம், எதற்கு இந்த ரசம்? நாம் எல்லாரும் ஒரு ஒற்றுமையா இருக்கவும், நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரமாகவும் அவயமாகவும் இருக்கிறோம் என்பதை நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறதற்கு தான் இந்த திருவிருந்து என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா இதுல பங்கு பெறுகிற நாம் கிறிஸ்துவின் சரீரத்தோடு ஐக்கியமா இருக்கிறோம். நீ கிறிஸ்துவின் சரீரமா ஐக்கியமாயிட்டேன்னா நம்ம எல்லாரும் அவருடைய சரீரத்தின் ஐக்கியம். அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் என்கிற உணர்வை கொண்டு வருகிறதற்குத்தான் இந்த திருவிருந்து வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னும் பல காரியங்கள் இருக்கிறது. வருகிற அடுத்த வாரம் இந்த தேவ செய்தி தொடரும். திருவிருந்தின் முக்கியத்துவத்தை நாம் பல ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கு இந்த திருவிருந்து எப்படி அவரோடு கூட சரீரத்தின் சரீரமாய் இணைக்கிறது என்பதை கர்த்தர் நமக்கு தெளிவாய் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் பல ரகசியம் இருக்குது. இந்த திருவிருந்துல நீ உதாசீனப்படுத்திட்டு நான் எப்படி தேவனுடைய கோபம் வரும்? இந்த திருவிருந்தில் நீ பங்கு பெறாம போயிட்ட அப்படின்னு சொன்னா எப்படி நீ ஆக்கனை தீர்ப்புக்குள் தள்ளப்படுவாய்? இந்த திருவிருந்தில் நீ பங்கு பெறும் பொழுது அது எப்படி உன்னை டிரான்ஸ்ஃபர்மேஷனா, உன்னை மறுரூபப்படுத்தி அவரோடு கூட கொண்டு போகும் என்பதின் எல்லாவற்றையுமே நாம் தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இன்னைக்கு நம்மளோடு கூட பேசியிருக்கிறார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.